அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி தினத்தன்று முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் காலை குளிக்கும் நீரில் இந்த பொருள் சேர்த்து முருகனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் குளித்தீங்க அப்படின்னு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அந்த சஷ்டி தினமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். கடவுளுடைய அனுகிரகம் பெற்று உங்களுக்கு அந்த நாளை பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலுடன் நீங்கள் இருப்பீங்க. அதாவது உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோடு இருக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் வெள்ளிக்கிழமை நமக்கு வளர்பிறை சஷ்டி இருக்கின்றது. அதாவது 6/12/2024 வெள்ளிக்கிழமை. இந்த நாளன்று காலை குளிக்கும் நீரில், அதாவது நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு தீபம் ஏற்றணும். இப்போ விரதம் இல்லாதவர்கள் மாலை நேரம் தான் நீங்கள் பூஜை செய்வீங்க. மாலை நேரம் பூஜை செய்யும்போது நீங்கள் எப்போது குளிக்கிறீங்களோ அப்போது இந்த பொருள் சேர்த்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இப்போது விரதம் இருக்கிறவங்க கட்டாயமாக காலையில் எழுந்தே தலைக்கு குளிச்சிடணும். குளிக்கும்போது நீங்கள் எழுந்திருக்கும் போதே முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் எழுந்திருக்கணும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அனைவருமே அவருடைய நாமத்தை முருகா அப்படிங்கிறத சொன்னாலே போதும். சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிக்கிற நீரில் பார்த்தீங்கன்னா சந்தன பொடி, முருகனுக்கு உகந்தது சந்தனம். இந்த சந்தனத்தை கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய அந்த பக்கெட்டில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் பால், 1 ஸ்பூன் அளவு பால் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பால் விட்டு குளிக்கிறதுனால நமக்கு சுக்கிரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். முருகனுடைய அருளும் மற்றும் சுக்கிரனுடைய வசியமும் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு பண பிரச்சனை தீரப்படும். அதாவது நீங்கள் குளிக்கும் நீரில் சந்தனம் விட்டு குளிச்சிங்க அப்படின்னா முருகனுடைய அருளும் கிடைக்கும். அந்த சந்தனம் கலக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய நாமம் என்ன அப்படின்னா, ஓம் சஷ்டி பதையே நமோ நமக அப்படிங்கிற நாமத்தை ஒரு 6 முறையோ அல்லது ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும். சஷ்டி பதையே நமோ நமகங்கிறத அந்த நாள் முழுவதுமே சொன்னாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் குளிக்கும்போது நம்ம எழும்போதே நம்ம முருகனை நினைத்து எழுந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்துக்கொண்டே தான் இருக்கும். எல்லா நாளுமே நமக்கு கிடைக்கும். உணரும்போது தான் நமக்கு தெரிய வரும். நான் சொல்கிறதுனால உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்களாக எப்போது உணர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். சஷ்டி தினத்தன்று காலை எழும்போதே நம்ம முருகனுடைய நாமத்தை சொல்லி எழுந்திரிச்சோம் அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற சஷ்டி முழுவதுமே பார்த்திங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதை உங்களால் உணர முடியும். அவர் பார்த்திங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார், உங்களை வழிநடத்தி செல்வார், உங்களுக்கான எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி தருவார். அதாவது நீங்கள் இப்போ கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வழிகளே அவரே தருவார். எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த கோயிலுக்கு உங்களால் போக முடியும். இந்த சஷ்டி நாள் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை வழிபாடு செய்ய செய்ய முருகனுடைய அருள் 100% நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் கூறிய நாள் தான் சஷ்டி தினம். அவரை நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள், வாழ்க்கையை நிச்சயமாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய நிலைவாசல் கதவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த நிலைவாசல் அந்த டோரில் அந்த கதவில் பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக எழுதணும். சந்தனத்தால் எழுதணும். சந்தனத்தால் எழுதிட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் வச்சிடணும். இம் போடுவோம் பார்த்திங்களா, ஓம் அப்படிங்கிறதுலே அதிலே நம்ம இம்மு போடுவோம் பார்த்திங்களா, அந்த புள்ளி வைக்கல நீங்கள் குங்குமத்தையோ அல்லது நடுவுலையோ நீங்கள் வச்சா போதும். அந்த ஓம்ங்கிற வார்த்தை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஓம் போட்டாலே உங்களுடைய இல்லமே பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறதே அர்த்தம். முருகன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களுடைய இல்லம் முருகனோட பாதுகாப்பில் இருக்கின்றது, இல்லமே இருக்கின்றது. நம்ம மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இல்லமும் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம இருக்கிற வீடு நல்லா இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் நன்றாக இருக்க முடியும். அதாவது நல்ல மனநிலையோடு இருக்க முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு அழுகை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலை இருக்கும். நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய இல்லம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் சரி பெரியவர்களும் சரி அந்த வீட்டில் இருக்கிற உறவு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. நம்மளுடைய இல்லம் பார்த்தோன்னா ஒரு சுபிட்சமாக இருக்கின்றது அப்படின்னா அந்த வீட்டில் யார் வந்தாலுமே அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்த உடனே நல்லா இருக்குது, மனநிலை நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில பேர் நம்மளுடைய கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்மளை வீட்டை விட்டு அவங்க சீக்கிரமாக போகவே மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டே இருப்பாங்க, தவிர சீக்கிரம் போக மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் சொன்னாலே உங்களுடைய இல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சமாக ஒரு நேர்மறை ஆற்றலுடன் இருக்குது, தெய்வீக கடாச்சத்துடன் இருக்குது அப்படிங்கிறது தான் முழு அர்த்தம். அதாவது நம்ம முருகன் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம்
உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, மகாலட்சுமியோ அல்லது மற்ற தெய்வங்கள பிடிக்குதோ, அல்லது சிவபெருமான பிடிக்குதோ, பெருமாள பிடிக்குதோ, எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ, அந்த தெய்வத்த நம்ம வீட்ல இருக்க வைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு உரிய மலர்களோ, உரிய பொருட்களோ நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும்போது, நமக்கு அவங்க நம்மளுடைய இல்லத்தில் இருப்பாங்க மற்றும் அவங்க மேல நம்ம நெறைய பாசமாக இருக்கணும். அந்த தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட, "இல்ல சாமி இல்ல, நமக்கு வந்து எந்த தெய்வமே இல்ல." அப்படிங்கிற மாரி அந்த நெகட்டிவ் தாட்டுக்குள்ள நம்ம போகவே கூடாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு தெய்வம் நீங்க இறுக்கா பிடிச்சுக்கிடணும். அந்த தெய்வத்த நீங்க எந்த சூழ்நிலையிலும் விட்டுறவே கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு அந்த தெய்வத்தோட அருள் புரிய ஆரம்பிக்கும். உணரவும் நம்மளால ஆரம்பிக்க முடியும். நமக்கு வந்து பாசிட்டிவா நடந்தா தான் தெய்வம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா தெய்வம் இந்த உலகத்துல இல்ல. அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம போகவே கூடாது. அப்படி போனாலே அந்த இடத்துல நம்மளுடைய பக்தி வந்து 0 ஆயிடுது. நம்ம வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, தெய்வத்த நம்புனோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை என்றுமே குறையக்கூடாது. அதுவும் முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, முருகன் பார்த்தீங்கன்னா கண்கண்ட தெய்வம். அவர் வந்து நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அறிகுறிகள் காமித்திருக்கிறார் மற்றும் நெறைய பேருக்கு உணர வைத்திருக்கிறார். நெறைய புராண கதைகள் படிச்சு பாருங்க. நீங்க புராண கதைகள் கூட படிக்க வேண்டாம். உங்களுக்கு யாராவது முருகர் பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. அவங்களே நெறைய மிராக்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. முருகருடைய அருள் வேண்டும் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், 100% நம்பிக்கை இருந்தா அவருடைய அருள் கிடைக்கும். நம்ம வந்து நம்ம தேவைக்காக கடவுள கும்பிடக்கூடாதுங்க. அப்படி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா, அங்க ஒண்ணும் இல்ல. எப்படி சொல்றது அப்படின்னா, உங்களுடைய தேவைக்காக தான் கும்பிடுறீங்க. உங்களுடைய தேவை முடிந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கடவுள் அப்படி இப்படிங்கிற போயிருவீங்க. எப்பவுமே எந்த ஒரு தெய்வத்த நம் தேவைக்காக கும்பிடக்கூடாது. நம்ம வந்து பிடிச்சு தான் கும்பிடணும். ரசிச்சு தான் கும்பிடணும். உருகி தான் கும்பிடணும். எனக்கு வந்து இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தெய்வத்த வழிபாடு செய்றேன். அது நடந்து முடிஞ்ச பிறகு நான் மற்ற தெய்வத்துக்கு போயிருவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து அவ்வளதான் நான் வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாரி இருக்கவே கூடாது. இறைவன உருகி பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனையில அவர் உருகணும். நம்மளுடைய பிரார்த்தனை பார்த்து அவர் உருகி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சரணடையணும். அதுதான் பக்தி. நம்ம வந்து இறைவன்ட்ட நம்ம எப்படி சரணாகதி அடையிறோமோ, அதே போல அவர் வந்து பக்தரிடம் அவர் சரணாகதி அடையிறாரு. சரிங்களா? அதுதான் உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இறை அருள் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? எப்படி நம்ம ஒரு இறைவனிடம் வந்து சரணாகதி அடைந்து, "நீ தான் எனக்கு எல்லாமே" அப்படிங்கிற மாரி நம்ம இருக்கோமோ, அதே போல நம்மளுடைய பக்திக்கு அவரும் உருகுவார். என் பக்தி எப்படிலாம் என்னை நேசிக்கிறாள் அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பக்திக்கே பார்த்தீங்கன்னா, முருகனோ மற்ற இறைவனோ நீங்க வழிபாடு செய்றீங்கன்னா, அவங்க நம்மளுடைய அன்புக்கு அவங்க அடிமையாயிருவாங்க. நம்மளுக்காக அவங்க காத்திருப்பாங்க. எந்த ஒரு அன்பு தான் பார்த்தீங்கன்னா, அடிபணிய வைக்கும். அன்பு எல்லாரையுமே அடிபணிய வைக்கும். அது வந்து உறவுகள் மட்டும் கிடையாது. இறைவனையே அடிபணிய வைக்கும். எந்த ஒரு அன்பு உண்மையான அன்பு அடிமையாக்குதோ, அந்த அன்பு 100% உண்மையான அன்பு. அதில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த பக்திக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. உண்மையான அன்பு மட்டும் தான் இருக்கு. அந்த அன்புக்கு தான் அந்த இறைவன் அடிபணிகிறார். அந்த அன்பு தான் இறைவனும் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு தான் நம்ம குடுக்கணும். குடுத்தாலே போதும். நீங்க பூஜை பண்ணணும், தினமும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. உண்மையான பக்தி இருந்தா போதும். முருகா என்ற சொல்லுக்கு ஓடோடி வருவார் முருகர். அந்த வார்த்தைக்கு போதும், என் பக்தி என்னை கூப்பிடுறாரே அப்படிங்கிறதுக்காக ஓடி வருவாங்க. அந்த அன்பு தான் இறைவனுக்கும் வேண்டும், நமக்கு வேண்டும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மிராக்கள் மற்றும் சாட்சிகள் இருக்கின்றது. நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.